என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தந்த வருஷத்தினுடைய கடைசி நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷம் முழுவதும் இந்த இன்றைய முத்து இந்த சிறிய தியானத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்தார். தேவன் நமக்கு செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கும் வருஷத்தினுடைய கடைசி நாளில் 103ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த வருஷம் நம்மை நடத்தின தேவன் திருப்தியாய் நடத்தினார். ஆமேன். திருப்தியாய் நடத்தினார். நம்ம நன்றி சொல்லணும். திருப்தியாய் நடத்தினார். யோசித்து பாருங்க, ஒரு நாள் கூட நம்மளை பட்டினி போடவே இல்லை. நம்ம தான் ஃபாஸ்டிங் இருந்திருப்போமே தவிர, சிலர் ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாம இருப்பாங்க, சிலர் கோபத்தில் சாப்பிடாம இருந்திருக்கலாம். சிலர் பாருங்க, தேவன் நம்மளை ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், 3 தடவைக்கு 4 தடவை இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார். நான் யோசித்தேன், தேவன் நம்மளை சில நேரம் அப்படி தான் நடத்துகிறார். தேவன் நம்மளை நடத்தின விதத்தெல்லாம் பார்த்தா எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினார். சாப்பாடு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் தேவன் நம்மளை திருப்தியாக நடத்தினார். போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை நடத்தினார். தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த போதுன்ற அந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஒரு மிக முக்கியமான குணாதிசயம். கர்த்தரோடு ஒரு மனுஷன் இருந்தா போதும்னு சொல்ல கற்றுக்கொள்ளுவான். போதும், கர்த்தர் நடத்தினார், ஆச்சரியமா நடத்தினார். பணம், சாப்பாடு, தூக்கம், என்னுடைய உடைகள், இதெல்லாம் போதும் போதும், கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் தந்திருக்கிறார், திருப்தியா எங்களை நடத்தி இருக்கிறார். உண்மையில் தேவன் இந்த வருஷம் நம்மளை திருப்தியா நடத்தினார், நம்மளை திருப்தி ஆக்கினார். அது மாத்திரமல்ல, கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வருஷம் நம்ம கடைசி நாளில் நம்ம இன்னொரு காரியத்துக்காகவும் நன்றி சொல்லணும். திருப்தியாக நடத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் நம்ம கொண்டாடின கண்ட பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக நன்றி சொல்வோம். நம்மளை ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் அவர் செய்த நன்மை, நம்மளை திருப்திப்படுத்தினதற்கான அடையாளம். கர்த்தர் நல்லவர், திருப்தியாய் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மளை திருப்திப்படுத்தி நடத்தின தேவன். லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். உண்மையில் இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை அப்படித்தானே நடத்தினார். திருப்தியாக தேவன் நம்மளை நடத்தினார். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இந்த வருஷத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் நம்மளை வச்சு நம்மளை ஆசீர்வதிச்சு, திருப்தியாக ஆசீர்வதிச்சு, இந்த 365 நாளும் கர்த்தர் நம்மளை அருமையாய் நடத்தினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மளை திருப்திப்படுத்தி நடத்தின தேவன் இல்லையா? அதனால்தான் 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அப்போ இந்த வருஷத்துல நம்மளை திருப்தியா நடத்தினார். ஆனா பல நேரங்களில் நம்ம தான் முறுமுறுத்து இருக்கிறோம் இல்லையா? சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது நம்ம தான் முறுமுறுத்து அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். மன்னிப்பு கேட்போம். எங்கேயாவது நான் திருப்தி அடையாமல் இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்தி அடையணும். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருப்தி குறையும் போதெல்லாம் முறுமுறுப்பு வரும். திருப்தியாக இல்லாத நேரங்களில் தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அதுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் திருப்தியாக ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துனீங்க, திருப்தி அடைஞ்சிருக்கிறேன், அதுக்காக உமக்கு நன்றி. இந்த தேசத்தில் என்னை வாழ வைத்திருக்கிறீங்க, என் குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. அப்படி உங்களை துக்கப்படுத்தின ஆண்டவரே எல்லா காரியத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புரவாயிருவோம். ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அதிகமாக கர்த்தரை துதிங்க. தேவன் இந்த நாட்களில் நம்மளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதிக்க துதிக்க தான் கிருபை பெருகும். எனவே திருப்தி அடையாத இடங்கள் எல்லாத்துக்காகவும்
நம்ம மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு கர்த்தரை துதிப்போம். 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். தேவன் நம்மளை அப்படிதான் நடத்தினார், இன்னும் தொடர்ந்து நடத்துவார். 1ஆம் தேதி ஜனவரி மாதம் நம்ம நடத்துகிற இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் தவறாமல் வந்துருங்க. நாளை தினத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து இந்த புதிய ஆண்டு புதிய கிருபைகளை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. திருப்தியாய் நடத்தின ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாமா? இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தையும் குறித்து கொள்ளுங்க. உபாகமம் 8:10. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்கினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நாங்கள் சந்தித்த நல்ல நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை அழகாய் நடத்தினீர். உணவு விஷயத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு போதுமான அளவு எங்களுக்கு தேவைகளை சந்தித்தீர். எப்படிலாம் இதிலிருந்து நாங்கள் வெளியே வருவோன்னு தெரியாத அளவு ஆச்சரியப்படும்படி எங்களை நீங்கள் நடத்துனீங்க. எங்கள் தேவையை சந்திச்சிங்க, எங்கள் மேலே கிருபை வச்சிங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாராட்டின இந்த அன்பை நினைக்கிறோம். எல்லாவற்றுக்காகவும் இந்த வருஷத்தில் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். வருஷத்தினுடைய கடைசி நாளில் இந்த இன்றைய முத்து பகுதியை நாங்கள் ஒரு நாள் கூட தவற விடாமல் தொடர்ந்து நாங்கள் பார்க்க ஆண்டவரே, தொடர்ந்து இதை ஒளிபரப்ப எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதன் மூலமாய் நன்மையை பெற்ற முடிய பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து முடிய பிள்ளைகள் நன்மையும் கிருபையும் சுதந்தரித்து கொள்வார்களாக. ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாங்களும் சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.